தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயற்குழு கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. பல்வேறு முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக அரசியல் களத்திலே தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகப் போகின்றது என்பதற்கான ஒரு அறிவிப்பினை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்று வெளியிட்டிருக்கின்றார். ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையில் தமிழகத்தில் இருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் ஒரு கூட்டணி இருக்கின்றது. நாம் தமிழர் கட்சி இந்த முறையும் தனித்து போட்டியிடுவோம் என்று சொல்லி வருகின்றது. இந்த நிலையில் தான் 4வது அணியாக தமிழக வெற்றி கழகம் தலைமையிலே ஒரு கூட்டணி உருவாகப் போகின்றது என்பதற்கான அறிவிப்பினை விஜய் இன்று வெளியிட்டிருக்கின்றார். அதே நேரம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் என்பதையும் தற்பொழுது இந்த செயற்குழு தீர்மானங்கள் மூலமாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டிலே யாருடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்பதையும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார் தமிழக வெற்றி கழக தலைவர். பாஜகவுடனும் திமுகவுடனும் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம் தமிழ்நாட்டிலே என்ற ஒரு கருத்தை உறுதிபட தெரிவித்துக் கொள்வதாக விஜய் கூறியிருக்கின்றார். அதன்படி பிளவுவாத சக்தி என்று பாஜகவையும் தமிழகத்திலே சித்தாந்த எதிரிகளாக தங்களுடைய கொள்கை எதிரிகளாக திமுகவையும் சுட்டிக்காட்டி இந்த கருத்தினை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வெளியிட்டிருக்கின்றார். எனவே பாஜக மற்றும் திமுகவுடன் ஒருபோதும் கூட்டணி இல்லை என்பதை விஜய் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். அதிமுக தொடர்பாக தாவேகாவின் நிலைப்பாடு என்ன என்ற ஒரு கேள்வி எழுந்திருந்த நிலையில் சுயநல அரசியல் லாபங்களுக்காக திமுகவும் அதிமுகவும் பாஜகவுடன் கடந்த காலத்தில் கூட்டணி வைத்திருந்தார்கள். தற்பொழுது அதிமுக கூட்டணியில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு கருத்தை விஜய் தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று இந்த பாஜகவுடன் திமுக அதிமுக கூட்டணி வைத்தது என்பது சுயநல அரசியல் லாபங்களுக்கான கூனி குறுகிய கூட்டணி என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கக்கூடிய விஜய், அதுபோன்று கூனி குறுகிய கூட்டணி வைப்பதற்கு நாங்கள் ஒன்றும் அதிமுகவோ திமுகவோ அல்ல, நாங்கள் கொள்கை வழியில் நடக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கருத்தையும் விஜய் இன்று தெரிவித்திருக்கின்றார். மேலும் தீர்மானங்களை பொறுத்தவரை திமுகவை விமர்சித்து கடுமையான சொல்லாடல்களை பயன்படுத்தி இந்த முறையும் தீர்மானத்தை நிறைவேற்றி வெளியிட்டிருக்கின்றார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். கூட்டணிக்கு தான் தலைவர் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.